இன்றைய ஆன்மீக தகவல் கோ சம்ரக்ஷணம், அதாவது பசுவை பாதுகாப்பது என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. இறைவனே அனுதினமும் முதலிலே பசுவின் கண்களிலே தான் விழிக்கின்றார். முக்கியமான ஆகம சாஸ்திரப்படி நடக்கின்ற கோவில்களிலே எல்லாம் பாருங்கள், முதலாவதாக இறைவனுடைய சன்னதிக்கு முன்பாக பசுவை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். காலையிலே கோபூஜை முடிந்த பின் தான் பக்தர்களுக்கு இறைவன் தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பார். ஆகவே பசுவிற்கு மிக மிக முக்கியமானதொரு இடத்தை நம்முடைய தர்மமானது கொடுத்திருக்கின்றது. இந்த பசுவை பராமரிப்பதை மறந்து ஆயிரம் பூஜைகளை செய்தாலும் அது பலனற்றது என்று சொல்கின்றது நம்முடைய தர்மம். ஆக இந்த கோ சம்ரக்ஷணம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பல ஆலயங்களிலே கோ சம்ரக்ஷண சாலை இருக்கின்றது, பசுக்களை பாதுகாக்கின்றார்கள். இது மென்மேலும் இன்னும் வளர வேண்டும். அதற்கு எல்லோருக்குமே பசுவை நாம் தாயாக தெய்வமாக பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வானது எல்லோருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே சேவைகளுக்கெல்லாம் சிகரம் போன்றது இந்த கோசேவை. கோசேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை தவறவிடாமல் நாம் அதை செய்ய வேண்டும். இந்த பசுக்களுடைய மூச்சு காற்றானது நம் மீது படுவது என்பது சௌபாகியங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ரமண மகரிஷியை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வந்தார். வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கின்ற தொழிலை அவர் செய்து வந்தார். மிகவும் கருமை. அவருக்கு உடம்பெங்கும் வெள்ளை வெள்ளையாய் படை போன்று ஒரு நோய் வந்திருந்தது. எத்தனையோ பெரிய பெரிய வைத்தியர்களிடம் சென்ற போதிலும் அது சரியாகவில்லை. தோல் சிகிச்சை நிபுணர்கள் அவர்களிடமெல்லாம் சென்று தன்னுடைய உடலை காட்டினார், எப்படியேனும் இதை சரி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவரால் முடியவில்லை. ஒரு கட்டத்திலே அவரால் ஆடை உடுத்த முடியாத அளவுக்கு நோயின் தீவிரம் அதிகமாகிவிட்டது. எரிச்சல், வலி, துடித்தார். ரமணரை போய் பார்த்தால் ஏதாவது தீர்வு சொல்வார் என்று அவருக்கு தெரிந்தவர் யாரோ சொல்ல, ரமணரை நாடி திருவண்ணாமலைக்கு வந்தார் அந்த செல்வந்தர். பகவான் ரமணர் அவரை பார்த்து, வட்டிக்கு விடுவதை முதலிலே நிறுத்து, உன்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மம் செய், நிறைய அன்னதானம் செய், ஆசிரமத்திலே உள்ள கோசாலையிலே ஒரு மண்டலம் சேவை செய்வாயாக என ரமணர் அவருக்கு கட்டளையிட்டார். அங்கு என்ன செய்ய வேண்டும்? பசுக்களை குளிப்பாட்ட வேண்டும், அந்த சாணத்தை அள்ளி போட வேண்டும், கோசாலையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என அவருக்கான பணிகளை கொடுத்தார். செல்வந்தரும் நம்முடைய உடல் சரியானால் போதும் என்கின்ற எண்ணத்திலே சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு ஆசிரமத்திலே கோசாலையிலே வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை ஓடிக்கொண்டே இருந்தது. 48 நாட்கள் கழித்து பார்த்தபோது அவரது உடலிலே தோல் நோய் இருந்த தடயமே மறைந்து போய் அவருக்கு பரிபூர்ணமாக குணமாகி இருந்தது. பகவான் ரமண மகரிஷியின் மூலமாக அவருடைய அந்த நோயை தீர்த்து வைத்தார். பசுவினுடைய சாணம், கோமியம் ஆகியவை நம்மை மேம்படுத்துவது, பசுக்களுடைய மூச்சு காற்றை நாம் சுவாசிப்பதும் சஞ்சீவினியை விட சிறந்த மருந்து என்பது ரமணருக்கு தெரியும். ஆகவே அந்த சஞ்சீவினியை விட சிறந்த மருந்தை அந்த செல்வந்தருக்கு ரமணர் கொடுத்தார். வேலை மூலமாக அதை கொடுத்தார். அந்த வேலையை அவர் திறம்பட செய்து பசுக்களோடு ஒன்றி பசுக்களுக்கான சேவைகளை செய்ய அந்த புண்ணியமானது அவருடைய முன்னாள் பாவங்களை எல்லாம் தீர்த்து அவருடைய நோயை குணப்படுத்தியது. ஏதேனும் ஒரு கோசாலையிலே நாம் தினசரி 2 மணி நேரம் துப்புரவு பணியை செய்து வந்தால் நம்முடைய உடலிலே எந்த விதமான தீய நோயும் நமக்கு வராது. உடலானது மிகவும் சௌகரியமாக இருக்கும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற அத்துணை வியாதிகளும் கோசாலையிலே நாம் சென்று சேவை செய்தால் நிச்சயமாக நம்மை அண்டாது. நமக்கு அவை ஏற்கனவே இருந்தால் படிப்படியாக சரியாகிவிடும். ஆகவே இதனை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அனைத்து உயிரினங்களுக்கும் தோஷம் உண்டு. ஆனால் தோஷமே இல்லாத ஒரு உயிரினம் என்றால் அது பசு மட்டும்தான்.
ஒரு பசுவை ஒரு நாள் பார்த்து கொண்டிருந்தாலும் தொழுவத்திலே இருந்தாலும் பார்ப்பவருக்கு பிரம்மகத்தி முதலான தோஷங்கள் விலகிவிடும் என்பது ஐதீகம். பிரம்மகத்தி தோஷமே விலகும் போது சாதாரணமான தோல் நோய் குணமாகாதா? காலையிலே எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பிடி புல்லை பசுவிற்கு கொடுத்தால் அது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து தரும். புத்திரப்பேறு கிடைக்காத பெண்ணுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதாவது சர்வ காமதுகே தேவி கீழ்கண்ட இந்த மந்திரத்தை பசுவிற்கு புல்லை கொடுக்கும்போது சொன்னால் நமக்கு, அதாவது பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதியருக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதாவது இந்த ஸ்லோகத்தை பசுவிற்கு புல்லை கொடுக்கும்போது சொல்ல வேண்டும். சர்வகாம துகே தேவி, சர்வதாம துகே தேவி, சர்வ தீர்த்தாபிஷேகினி, பாவனே சுரபி ஸ்ரேஷ்டே தேவி, துப்யம் நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை பசுவிற்கு புல்லை கொடுக்கும்போது சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக புத்திரபாகியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனை முயன்று பாருங்கள். கோசம்ரக்ஷணம் செய்வோம், குறையில்லாமல் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.